வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு புதன்கிழமை தோறும் விடுமுறை, வெளியான அதிரடி அறிவிப்பு. வீட்டிலிருந்து வேலை பொதுமக்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் முறையாக அறிவிக்கப்படும். தனியார் பேருந்துகள் இயங்குவது 50% குறையும், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. எரிபொருள் விநியோகம் தொடர்பாக விவசாயிகளுக்கு விசேட சலுகை. அதிகரிக்கப் போகும் பொருட்களின் விலைகள், அமைச்சரின் அபாய அறிவிப்பு. மக்களுக்கு எச்சரிக்கை, எரிபொருள் QR குறியீட்டை பெற போலி வலைத்தளம். ஈரான் முன்னாள் உச்சத்தலைவர் அலி கமேனியின் விமானத்தை அழித்தது இஸ்ரேல். தாக்குதலில் ஒரு கால் இழப்பு, சிகிச்சைக்காக ரகசியமாக ரஷ்யா அழைத்து செல்லப்பட்ட முஸ்தபா கமேனி. ஹார்முஸ் நீரிணை வழியாக இந்தியாவை வந்தடையவுள்ள 22 கப்பல்கள். ஹார்முஸ் நீரிணை தொடர்பாக கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது ஈரான். இனி விரிவான செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு புதன்கிழமை தோறும் விடுமுறை, வெளியான அறிவிப்பு. இலங்கையில் நிலவும் தற்போதைய எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் போக்குவரத்து சிக்கல்களை கருத்தில் கொண்டு எதிர்வரும் மார்ச் 18, 2026 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வாரத்தின் ஒவ்வொரு புதன்கிழமையும் விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசேட விடுமுறையானது அரசு அலுவலகங்கள், பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் நீதிமன்றங்கள் உள்ளிட்ட அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். மார்ச் 18, 2026 முதல் ஒவ்வொரு புதன்கிழமையும் விடுமுறை அறிவிக்கப்பட உள்ளது. அனைத்து அரசு பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற சேவைகளும் இந்த விடுமுறை காலப்பகுதியில் இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவையற்ற பயணங்கள் மற்றும் எரிபொருள் விரயத்தை குறைக்கும் நோக்கில் அனைத்து அரசு நிகழ்வுகளும் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளன. அரசாங்கம் முன்னெடுத்துள்ள இந்த வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் தனியார் நிறுவனங்களும் இதே போன்ற விடுமுறை அல்லது வேலை நேர ஒழுங்கமைப்புகளை பின்பற்றுவது குறித்து பரிசீலிக்குமாறு ஆணையாளர் நாயகம் கேட்டுக் கொண்டுள்ளார். வீட்டிலிருந்து வேலை பொதுமக்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் முறையாக அறிவிக்கப்படும், அமைச்சர் தகவல். அரசு ஊழியர்களுக்கு வீட்டிலிருந்து வேலை செய்யும் நடைமுறையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக இதுவரை எந்த ஒரு இறுதி தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தனா பேரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இறுதி தீர்மானம் எடுக்கப்பட்டவுடன் அது குறித்து பொதுமக்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கும் முறையாக அறிவிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் நிலவும் தற்போதைய அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்களுக்கு வீட்டிலிருந்து தமது அன்றாட கடமைகளை நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. தற்போதைய சூழலில் அரசு நிறுவனங்களின் நாளாந்த செயற்பாடுகளை எவ்வாறு வினைத்திறனாக முன்னெடுப்பது என்பது குறித்து துறைசார் அதிகாரிகளுடன் தொடர்ச்சியான கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். தனியார் பேருந்துகள் இயங்குவது 50% குறையும், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கை போக்குவரத்து சபையின் டிப்போக்கள் ஊடாக தனியார் பேருந்துகளுக்கு எரிபொருள் வழங்கும் போது தினசரி இயங்கும் தனியார் பேருந்துகளின் எண்ணிக்கை 50% குறையும் என அந்த பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். நாட்டில் சுமார் 13,000 தனியார் பேருந்துகள் உள்ளதாகவும் இந்த நடைமுறையினால் 6,500 பேருந்துகளை மாத்திரமே இயக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் தற்போதுள்ள பேருந்துகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப டிப்போக்களின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை எனவும் இதற்கான முறையான வேலை திட்டம் ஒன்று அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தினார். எரிபொருள் விநியோகத்திற்கு விவசாயிகளுக்கு விசேட சலுகை. இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள எரிபொருள் அனுமதி பத்திரமின்றி விவசாயிகளுக்கு எரிபொருளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அதன்படி அறுவடை பணிகளுக்காக ஏக்கர் ஒன்றுக்கு 15 லிட்டர் எரிபொருள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் நிலம் உழுது தயார்படுத்தல் பணிகளுக்காக ஏக்கருக்கு 20 லிட்டர் எரிபொருளும் விவசாயிகளுக்கு QR குறியீடின்றி வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை QR குறியீடு அடிப்படையிலான எரிபொருள் முகாமைத்துவ முறையின் கீழ் தற்போது வழங்கப்பட்டுள்ள எரிபொருள் ஒதுக்கீடு தங்களின் நாளாந்த வாழ்வாதாரத்தை பேணுவதற்கு போதுமானதாக இல்லை என முச்சக்கர வண்டி சாரதிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். அத்துடன் வழமையான சேவைகளை தடையின்றி முன்னெடுக்க வாரத்திற்கு குறைந்தது 35 லிட்டர் எரிபொருள் தேவைப்படுவதாக முச்சக்கர வண்டி சங்கங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
அதிகரிக்கப் போகும் பொருட்களின் விலைகள். அமைச்சரின் அபாய அறிவிப்பு. எண்ணெய் விலைகள் அதிகரிக்கும் போது பிற பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கக்கூடும் என்று வர்த்தக, வணிகம் மற்றும் கூட்டுறவு அமைச்சர் வசந்தா சமரசிங்க தெரிவித்துள்ளார். அதன்படி அரசாங்கம் தற்போதைய நிலைமையை தினசரி அடிப்படையில் ஆராய்ந்து வருவதாகவும் நுகர்வோருக்கு அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தை நிர்வகிக்க முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையில் நிறுவனங்கள் ஒப்புக்கொண்டபடி டிசம்பர் 31 வரை எரிவாயுவை வழங்குவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். சந்தையில் தற்போது எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்றும் இந்த வழியில் தொடர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். இதனிடையே நாட்டில் போதுமான அரிசி கையிருப்பு இருப்பதாகவும் 3 முதல் 4 மாதங்களுக்கு தேவையான உபரி அரிசி இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். எரிபொருள் QR குறியீட்டை பெற போலி வலைத்தளம், மக்களுக்கு கடும் எச்சரிக்கை. அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ எரிபொருள் QR குறியீட்டை பெறுவதற்கான அதிகாரப்பூர்வ ஆன்லைன் தளத்தை ஒத்ததாக அமைக்கப்பட்ட போலி வலைத்தளங்கள் குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூரா நிந்திரகுமாரகே தெரிவித்துள்ளார். இன்று காலை ஊடக சந்திப்பை நடத்திய போது நிர்வாக பணிப்பாளர் இவ்வாறு தெரிவித்தார். பயனர்களின் தனிப்பட்ட தகவல்களை பெறுவதற்காக தவறான முறையில் தொடர்புடைய போலி வலைத்தளங்கள் உருவாக்கப்பட்டதாக கூறிய நிர்வாக பணிப்பாளர், அரசாங்கம் fuelpass.government.lk என்ற வலைத்தளத்தை மட்டுமே பகிரங்கப்படுத்தியுள்ளது என்று கூறினார். அதன்படி எரிபொருள் பாஸ்களை செயலாக்கும் போது கவனமாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் இன்று காலை எரிபொருள் ஏற்றிக்கொண்டு மற்றொரு கப்பல் நாட்டிற்கு வந்துள்ளதாகவும் அந்த கப்பலிலிருந்து இன்று எரிபொருளை இறக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் மேலும் கூறினார். இன்று வந்த கப்பலில் 18,000 மெட்ரிக் டன் டீசல், 17,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் மற்றும் 3,000 மெட்ரிக் டன் சூப்பர் டீசல் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஈரான் முன்னாள் உச்ச தலைவர் அலி கமேனியின் விமானத்தை அளித்தது இஸ்ரேல். ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அலி கமேனி பயன்படுத்திய விமானத்தை தெஹ்ரானின் மெஹ்ராபாத் விமான நிலையத்தில் இரவு முழுவதும் நடத்தப்பட்ட தாக்குதலில் அழித்துவிட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்தது. ஆயுதங்களை வாங்குவதற்கும் நட்பு நாடுகளுடன் ஒருங்கிணைப்பதற்கும் இந்த விமானத்தை மற்ற உயர் ஈரானிய அதிகாரிகள் மற்றும் ராணுவ வீரர்கள் பயன்படுத்தியதாக அது கூறுகிறது. அத்துடன் இஸ்ரேலிய ராணுவத்தின் முக்கிய இலக்குகளில் ஒன்று ஈரானில் உள்ள ஏவுகணைகளை அளிப்பதாகும். இவற்றில் 70% இப்போது அளிக்கப்பட்டு விட்டதாக அல்லது பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக ஒரு இஸ்ரேலிய அறிக்கை தெரிவித்துள்ளது. தாக்குதலில் ஒரு கால் இழப்பு, சிகிச்சைக்காக ரகசியமாக ரஷ்யா அழைத்து செல்லப்பட்ட முஜ்தபா கமேனி. ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களில் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி குறைந்தது ஒரு காலை இழந்து கடுமையான கல்லீரல் பாதிப்பை சந்தித்துள்ளதாக குவைத்தின் அல் ஜரீடா செய்தித்தாள் மற்றும் பிரிட்டனின் தி சன் செய்தித்தாள் சமீபத்தில் செய்தி வெளியிட்டன. அவரது காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க அனைத்து வசதிகளையும் கொண்ட ஒரு சிறப்பு மருத்துவமனை தேவைப்பட்டாலும் ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்களால் ஈரானில் கமேனிக்கு சிகிச்சை பெறுவது கடினமாகிவிட்டதாக செய்தித்தாள்கள் தெரிவித்தன. இதன் விளைவாக ஈரானிய உச்ச தலைவர் மிகவும் ரகசியமாக ரஷ்யாவுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். மேலும் இதற்காக ஒரு ரஷ்ய ராணுவ விமானம் ஈரானுக்கு வந்துள்ளது என்று செய்தித்தாள்கள் தெரிவித்துள்ளன. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதினின் அழைப்பின் பேரில் ஈரானிய உச்ச தலைவர் ரஷ்யாவுக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் புதினின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் கமேனிக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாகவும் செய்தித்தாள்கள் செய்தி வெளியிட்டன. 12ஆம் தேதி தொலைபேசி மூலம் கமேனி ரஷ்யாவில் சிகிச்சை பெறலாம் என்றும் காயமடைந்த கமேனி அன்று மதியம் ரஷ்யாவிற்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் செய்தித்தாள்கள் செய்தி வெளியிட்டன. அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட தாக்குதலில் முஜ்தபா கமேனி காயமடைந்தாரா அல்லது வேறொரு தாக்குதலில் காயமடைந்தாரா என்பது தெளிவாக தெரியவில்லை என்று செய்தித்தாள்கள் செய்தி வெளியிட்டன. ஈரானின் உச்ச தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து முஜ்தபா கமேனி இன்னும் பொதுவெளியில் தோன்றாததற்கு இதுவே காரணம் என்றும் செய்தித்தாள்கள் குறிப்பிட்டன. ஹார்மோஸ் நீரிணை வழியாக இந்தியாவை வந்தடையவுள்ள 22 கப்பல்கள். ஹார்மோஸ் நீரிணை இந்திய கப்பல்களின் போக்குவரத்து இடையூறுகளை தணிக்க இயலும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதற்காக ஈரானுடன் நடத்தும் பேச்சுவார்த்தைகள் சில விளைவுகளை தந்துள்ளதாக கூறியுள்ளார். மேலும் ஜெய்சங்கர் ஈரானுடன் நடத்தும் பேச்சுவார்த்தைகள் ஹார்முஸ் நீரிணையின் இந்திய கப்பல்களின் போக்குவரத்து தடைகளை குறைக்க உதவும் என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் கருத்து வெளியிடுகையில், தற்போது அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறேன். எனது பேச்சு சில விளைவுகளை தந்துள்ளது.
ஆனால் அனைத்து இந்திய கப்பல்களுக்கும் ஒரு பொது அனுமதி இல்லை. ஒவ்வொரு கப்பலுக்கும் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. 2 இந்திய கொடியுடன் செல்லும் எரிவாயு டேங்கர்கள் ஜலசந்தியை கடந்து சென்றன. இது டெல்லி தெஹ்ரான் இடையேயான பேச்சுவார்த்தைகள் முன்னேறியதன் விளைவாக நிகழ்ந்துள்ளது. இருப்பினும் 22 இந்திய கொடியுடன் கூடிய கப்பல்கள் இன்னும் அனுமதிக்காக காத்திருக்கின்றன என்றார். ஹார்முஸ் நீரிணை தொடர்பாக ஈரானில் இருந்து வெளியான கடும் எச்சரிக்கை. ஈரானை தாக்க ஹார்முஸ் நீரிணையை பயன்படுத்த எந்த நாடும் அனுமதிக்கப்படாது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்பகுதியில் உறுதியற்ற தன்மையை உருவாக்கியுள்ளதால் இந்த கடல் பாதை வழியாக கப்பல் போக்குவரத்து தற்போது சிறப்பு நிலைமைகளின் கீழ் நடைபெறுகிறது என்று அவர் கூறியுள்ளார். இதற்கிடையில் ஹார்முஸ் நீரிணையின் கட்டுப்பாடு ஈரானிய ஆயுதப்படைகளின் வசம் உள்ளது என்றும் ஒரு கடலோர நாடாக ஈரான் தனது தேசிய பாதுகாப்பிற்கு தேவையான எந்த நடவடிக்கைகளையும் எடுக்க உரிமை உண்டு என்றும் அவர் குறிப்பிட்டார். வரலாற்று ரீதியாக இந்த கடல் பாதையின் பாதுகாவலராக ஈரான் இருந்து வந்தாலும் தற்போதைய பாதுகாப்பின்மைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார். உலகின் எண்ணெய் போக்குவரத்திற்கு மிக முக்கியமான இந்த கடல் பாதையை தாங்கும் நாடுகள் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று ஈரான் கடுமையாக கூறியுள்ளது.